சமூக வலைத்தளங்களில் மதுரை மாவட்டத்தை சார்ந்த விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் மதுரை மாவட்ட ஆட்சியர் சங்கீதா அவர்களுக்கு எதிராக கடுமையான கண்டனங்களை பதிவு பண்ணியிருக்கிறாங்க. பக்கம் பக்கமாக ரைட்டப் எழுதியிருக்காங்க. அவங்க சங்கீதாவா இல்லாட்டி சங்கீதாவா அந்த மாதிரி கூட ரைட்டப்லாம் சமூக வலைத்தளங்கள் எழுதியிருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போகிறா இருந்தால் ஒரு மதுரை மாவட்டத்தினுடைய ஆட்சியர் இந்த அளவுக்கு கீழே இறங்கி வந்து சிறுமுளைத்தனமாக நடந்து கொள்ளக்கூடாது அந்த மாதிரி கூட சமூக வலைத்தளங்களில் ரைட்டப்லாம் எழுதியிருக்கிறாங்க. இன்னும் ஒரு 2-3 நாட்களில் மதுரை மாவட்டம் முழுவதும் மதுரை மாவட்ட ஆட்சியருக்கு எதிராக கடுமையான கண்டன ஆர்ப்பாட்டங்களை பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி மதுரை மாவட்டத்தை சார்ந்த விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் போராட்டங்களை கூட அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு மதுரை மாவட்ட ஆட்சியர் வந்து என்ன பண்ணார், அம்பேத்கர் பேரணியில் அவர் செஞ்ச சில இடையூறுகள் என்ன அப்படின்றத இந்த காணொலியில் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துடலாம். நண்பர்கள் அனைவருக்கும் இளம் பெருவழுதியின் இனிய வணக்கம். நாங்க இப்படி வந்து பார்த்துட்டோம், இனி ஜென்மத்துக்கும் எங்களால குடிய முடியாது. அதனால நாங்க சண்டை போட போறோம். ஏப்ரல் 14ஆம் தேதி என்பது புரட்சியாளர் அம்பேத்கருடைய பிறந்த நாள். ஸோ அதனால் தமிழ்நாடு முழுமைக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்தவர்கள் சமத்துவ பேரணி அப்படின்னு சொல்லி பேரணி நடத்துவாங்க. இது எல்லாருமே தெரிஞ்ச விஷயம்தான். ஆனால் மதுரை மாவட்டத்தில் மட்டும் பல்லாயிரக்கணக்கான மக்களை திரட்டி பேரணி நடத்துவாங்க. தமிழ்நாடு முழுமைக்கும் பேரணி நடக்குது. ஆனால் மதுரை மாவட்டத்தில் மட்டும் ஒரு குறிப்பிட்ட டைட்டிலை வச்சு பேரணி நடத்துவாங்க. என்ன பேரணி தெரியுமா? சிறுத்தைகள் கொண்டாடும் சித்திரை திருவிழா. இந்த ஒரு டைட்டில் வச்சு தான் ஏப்ரல் 14ஆம் தேதி மதுரை மாவட்டத்தில் பல்லாயிரக்கணக்கான நபர்களை திரட்டி ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் அப்படின்ற மாதிரி அனைத்து விதமான கலை நிகழ்ச்சிகள் எல்லாமே வச்சு ஒரு ஊர்வலமாக போய் புரட்சியாளர் அம்பேத்கருடைய சிலைக்கு வந்து மாலை போடுவாங்க. அதென்ன சிறுத்தைகள் கொண்டாடும் சித்திரை திருவிழா. ஏன் இந்த பேர் வச்சாங்க? அது எதற்காக வச்சாங்க அப்படின்னா, நம்ம அண்ணன் எழுச்சி தமிழ் அவர்கள் 90s காலகட்டத்தில் கட்சியை வந்து நம்ம மதுரை மாவட்டத்தை வளர்த்தாரு. அது எல்லாருமே தெரிஞ்ச விஷயம்தான். ஸோ அப்போ மதுரை மாவட்டத்தில் வந்து சித்திரை திருவிழா அப்படின்னு சொல்லி ஒரு திருவிழா வந்து நடக்கும். அதான் அழகர் ஆற்றுல இறங்குற ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா, அது பேர் சித்திரை திருவிழா. இந்த சித்திரை திருவிழா என்பது அதுக்கு ஒரு மிகப்பெரிய வரலாறுகள் இருக்குது. ஆனால் அந்த சித்திரை திருவிழா என்பது சைவ மதத்தையும் வைணவ மதத்தையும் இணைத்து ஒரு திருவிழாவாக கொண்டாடுகின்ற ஒரு நிகழ்வு தான் சித்திரை திருவிழா. ஸோ இது வந்து ஒரு சனாதன திருவிழா. அப்போ இந்த சனாதன திருவிழா வந்து இருக்கு இல்லையா, இந்த சனாதன திருவிழாவுக்கு எதிராக நாம் சமத்துவ திருவிழா கொண்டாடணும் அப்படின்ற காரணத்துக்காக தான் அண்ணன் எழுச்சி தமிழ் அவர்கள் என்ன பண்ணார்னா, 90s காலகட்டத்தில் நீங்கள் வந்து சனாதனத்தை மையப்படுத்தி திருவிழா கொண்டாடுறீங்க, நாங்கள் ஜனநாயகத்தை மையப்படுத்தி திருவிழா கொண்டாடுறோம், அதனால் சிறுத்தைகள் கொண்டாடும் சித்திரை திருவிழா அப்படின்ற மாதிரி நாங்கள் திருவிழா பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி தான் அண்ணன் எழுச்சி தமிழ் அவர்கள் 90s காலகட்டத்தில் ஒரு அறிவிப்பு வந்து வெளியிடுறாரு. ஸோ அன்றிலிருந்து இன்று வரைக்கும் ஒவ்வொரு ஏப்ரல் 14ஆம் தேதி அப்பையும் மதுரை மாவட்டத்தில் மட்டும் பயங்கர வெகு சிறப்பாக இந்த சித்திரை திருவிழா வந்து கொண்டாடுவாங்க. சிறுத்தைகள் கொண்டாடும் சித்திரை திருவிழாவை ஒவ்வொரு ஏப்ரல் 14ஆம் தேதியும் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தோட எல்லா விதமான ஆட்டங்களுமே இருக்கும். ஒயிலாட்டம் இருக்கும், கரகாட்டம் இருக்கும், மயிலாட்டம் இருக்கும், எல்லாமே இருக்கும். அந்த மாதிரி ஆடிக்கிட்டே போய் புரட்சியாளர் அம்பேத்கருடைய சிலைக்கு வந்து மாலை போடுவாங்க. ஸோ வந்து மதுரை மாவட்டத்தில் மட்டும் இந்த சித்திரை திருவிழா, அதாவது அம்பேத்கருடைய பிறந்தநாள் என்பது வெகு சிறப்பாக கொண்டாடப்படும். ஸோ அதனுடைய நீட்சியாக தான் கடந்த முந்தானேத்து ஏப்ரல் 14ஆம் தேதி மதுரை மாவட்டத்தில் பல்லாயிரக்கணக்கான நபர்கள் திரண்டு, விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் திரண்டு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தோட புரட்சியாளர் அம்பேத்கருடைய சிலைக்கு போய் மாலை போட போனாங்க. சரிங்களா? ஸோ இந்த நிகழ்வு என்பது சும்மா ஏனோ தானே நடக்கலை. முறைப்படி நம்ம அனுமதி வாங்கியிருக்கிறாங்க, காவல் நிலையத்தில் அனுமதி வாங்கியிருக்கிறாங்க. ஸோ இந்த பாயிண்ட்டிலிருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் நாங்கள் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தோடு போக போகிறோம் அப்படின்ற மாதிரி அனுமதி வாங்கியிருக்கிறாங்க. அதுவும் இந்த நேரத்திலிருந்து இந்த நேரம் வரைக்கும் நாங்கள் போக போகிறோம் அப்படின்ற மாதிரி முறைப்படி சட்டத்திட்டத்தின் அடிப்படையில் தான் நம்ம விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள், மதுரை மாவட்ட விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் இந்த விழாவுக்கு, சிறுத்தைகள் கொண்டாடும் சித்திரை திருவிழாவுக்கு வந்து அனுமதி வாங்கி இருக்கின்றார்கள். சரிங்களா? ஸோ முறைப்படி வாங்கியிருக்கிறாங்க. ஸோ இந்த நிகழ்வு எங்கே தொடங்கி எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியும். எந்த நேரத்திலேருந்து எந்த நேரம் வரைக்கும் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி காவல்துறை அதிகாரிகளுக்கும் தெரியும், மதுரை மாவட்ட ஆட்சியருக்கும் தெரியும். அப்படி இருந்த போதிலும் கூட மதுரை மாவட்ட ஆட்சியர் அவர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த பேரணியில் ஒரு சில சலசலப்புகளை வந்து உண்டு பண்ணுறாங்க. அந்த சலசலப்புகள் என்ன அப்படின்னா, நான் ஒரு தோழர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டேன். ஏன்னா அந்த தோழர் வந்து காலைல ஒரு பதிவு போட்டிருந்தாரு. அவருடைய பதிவை மேற்கோள் காட்டி தான் ஒரு தமிழ் நியூஸ் செய்தி தொலைக்காட்சி இருக்கு இல்லையா, அந்த செய்தி தொலைக்காட்சியில் ஒரு ஆர்டிகல் மாதிரி வாய்ஸ் ஓவர் கொடுத்து ஒரு ஆர்டிகல் மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ அதனால் அந்த தோழருக்கே டேரெக்டாக ஃபோன் பண்ணேன். தோழர் என்ன ஆச்சுன்னு கேட்டேன். ஏன்னா நான் இங்கே இல்லை, மதுரை மாவட்டத்தில் இல்லை, நான் வந்து புதுக்கோட்டையில் புதுவலசல்ன்ற ஒரு கிராமத்தில் ஒரு சிறப்புரை ஆற்றுவதற்காக நான் போயிட்டேன். அதனால் அன்னைக்கு நான் இல்லை. ஸோ அந்த தோழர் கால் பண்ணி கேட்டேன், என்ன ஆச்சுன்னு கேட்டேன். என்னன்னா, அதாவது
சிறுத்தைகள் எங்கே தொடங்கி எங்கே பேரணியை முடிக்க போகிறாங்க அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும், காவல்துறை அதிகாரிகளுக்கும் தெரியும், மதுரை மாவட்ட ஆட்சியருக்கும் தெரியும். ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னா, விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் பேரணியாக புரட்சியாளர் அம்பேத்கருடைய சேரை நோக்கி போய் இருக்கிறாங்க. அந்த பாதை வந்து பிளாக் பண்ணிட்டாங்க, எந்த வாகனம் வராமல் போகாமல் பிளாக் பண்ணிட்டாங்க. அதற்கு ஒரு மாற்று பாதையை காவல்துறை அதிகாரிகள் ஏற்படுத்தி கொடுத்துட்டாங்க. எந்த மக்களுக்கும் இடையூறுகள் இருக்கக்கூடாது, எந்த விதமான அதிகாரிகளுக்கும் இடையூறு இருக்கக்கூடாது, ஒரு அவசரமாக போகின்ற எந்த விதமான வாகனங்களுக்கும் இடையூறு இருக்கக்கூடாது அப்படின்ற காரணத்துக்காக ஒரு மாற்று பாதையை காவல்துறை அதிகாரிகள் ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. அப்படி இருந்த போதிலும் கூட விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் புரட்சியாளர் அம்பேத்கருடைய சிலையை நோக்கி அப்படியே பேரணியாக போய்க்கிருக்கிறாங்க. போகும்போது அங்கிட்டிருந்து ஒரு ஆம்புலன்ஸ் வந்து வருது. அந்த ஆம்புலன்ஸ் நல்லா கேட்டுக்குங்க, அங்கிட்டிருந்து ஒரு ஆம்புலன்ஸ் வருது. அந்த ஆம்புலன்ஸ் வந்து சைரன் போடாமல் ஸ்லோவாக தான் வருது. சைரன் போடாமல், மேலே வந்து சைரன் எரியும் தெரியுமா, அந்த சைரனே இல்லாமல் அந்த ஆம்புலன்ஸ் வந்து ஸ்லோவாக வருது. ஸ்லோவாக வந்த ஆம்புலன்ஸ் வந்து விடுதலை சிறுத்தை கட்சியுடைய மக்கள் திரண்டிருப்பாங்க தெரியுமா, அந்த கூட்டத்துக்குள்ளே மெல்ல மெல்ல ஊர்ந்து போகும் பொழுது திடீர்னு சைரன் வந்து ஆன் பண்ணுறாங்க. திடீர்னு சைரன் ஆன் பண்ணுறாங்க. அந்த ஆம்புலன்ஸ்குள்ளே பேஷண்ட் யாரும் இல்லவே இல்லை. இரண்டாவதாக, அந்த ஆம்புலன்ஸுக்கு பின்னாடி மதுரை மாவட்ட ஆட்சியர் இருக்காங்க தெரியுமா, மதுரை மாவட்டத்தினுடைய ஆட்சியருடைய கார் வருது. அந்த காருக்குள்ள மதுரை மாவட்ட ஆட்சியர் வந்து உள்ள இருக்கிறாங்க. ஸோ இதனை கண்டிச்சா விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் தங்களுடைய கண்டன குரல்கள் வந்து பதிவு பண்ணுறாங்க. ஆம்புலன்ஸ் அங்கேருந்து வருது, அது ஸ்லோ மோஷனில் வருது, சைரன் போடவே கிடையாது. அங்கேயே அவங்க சைரன் போட்டிருந்தா கூட இங்கே இருக்க விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் வழி விட்டுருப்பாங்க. ஏன்னா விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் ஏற்கனவே இந்த தேசம் காப்பும் பேரணி நடந்துச்சு தெரியுமா, அந்த பேரணியில் ஒரு ஆம்புலன்ஸ்க்கு எப்படி வழி விடணும் அப்படின்ற மாதிரி அனைத்து கட்சிகளுக்குமே ஒரு முன் உதாரணமாக வந்து திகழ்ந்தவர்கள். அந்த காட்சி கூட சமூக வலைத்தளங்களில் பயங்கரமாக வைரலாச்சு. அப்போ மதுரை மாவட்டத்தில் ஒரு ஆம்புலன்ஸ் அங்கேருந்து ஸ்லோ மோஷனில் வருது. ஸோ அங்கேயே அவங்க சைரனை போட்டிருந்தாங்க அப்படின்னா விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் வழி விட்டுருப்பாங்க. ஆனால் அந்த ஆம்புலன்ஸ் வந்து ஸ்லோவாக வருது. ஸ்லோவாக வந்து விடுதலை சிறுத்தை கட்சியுடைய கூட்டத்துக்குள் உள்ள புகுந்த உடனே சைரன் ஆன் பண்ணுறாங்க. அதுக்கு பின்னாடி மாவட்ட ஆட்சியர் வேற இருக்கிறாரு. அதே மாதிரி உள்ள பேஷண்ட் கூட இல்லை. அப்போ திட்டமிட்டே மதுரை மாவட்ட ஆட்சியர் இந்த மாதிரி சமூக வலைத்தளங்களில் ஒரு டிபேட்ஸ் உருவாகணும், விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் ஆம்புலன்ஸ்க்கு வந்து இடையூறு அளிக்கும் விதமாக பேரணி நடத்தினாங்க அப்படின்ற மாதிரி செய்திகள் வந்து பெருவாரியாக மக்கள் மத்தியில் பேசப்பட வேண்டும் என்ற காரணத்துக்காக இது ஒரு திட்டமிட்டு நிகழ்த்தப்பட்ட ஒரு செயல் மாதிரி தான் தோணுது. மக்களே நல்லா யோசிச்சுங்க. ஆல்ரெடி விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் அனுமதி வாங்கிட்டாங்க. இந்த பாதையிலேருந்து இந்த பாதைக்கு போக போகிறோம் அப்படின்ற மாதிரியும் அனுமதி வாங்கிட்டாங்க. ஸோ இவங்க அனுமதி வாங்கியதின் விளைவுலால் காவல்துறை அதிகாரிகளும் கூட போக்குவரத்தை சரி பண்ணிட்டாங்க. இந்த பாதையில் எல்லாரும் போங்க அப்படின்ற மாதிரி வேற ஒரு பாதையை கூட ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. அப்படி இருந்த போதிலும் கூட ஒரு எம்டி ஆம்புலன்ஸு ஸ்லோ மோஷனில் வந்து கூட்டத்துக்கு மத்தியில் சைரனை போட வேண்டிய தேவைகள் என்ன? மதுரை மாவட்ட ஆட்சியர் அந்த ஆம்புலன்ஸுக்கு பின்னாடியே வர வேண்டிய தேவை என்ன? அப்ப திட்டமிட்டு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும். விடுதலை சிறுத்தை கட்சிக்காரங்க வந்து இப்படிதான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஃப்ரேமிங் பண்ணணும் அப்படின்ற காரணத்துக்காக மதுரை மாவட்ட ஆட்சியரே டைரக்டாக இறங்கி வந்து இந்த மாதிரி செயல்பாடுகளை ஈடுபட்டதற்கு எங்களுடைய வன்மையான கண்டனங்கள் அப்படின்ற மாதிரி விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் சமூக வலைத்தளங்களில் எழுதியிருக்கிறாங்க. ஏங்க நானும் கூட மதுரை மாவட்டத்தை சார்ந்தாங்க, எங்களுக்கு தெரியும் அந்த பாதை, அந்த மதுரை மாவட்ட ஆட்சியர் வந்த பாதை இருக்கு இல்லையா, அந்த பாதையை விட ஷார்ட்கட் பாதை வந்து ஒன்று இருக்குது. அந்த பாதையோட ஷார்ட்கட் பாதையே ஒன்று இருக்குது. ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவருக்கு வந்து அந்த ஷார்ட்கட் பாதை எல்லாமே தெரிஞ்சிருக்கும். அப்போ வந்து அவர் நினச்சிருந்தார் அப்படின்னா இந்த பாதையில் போகலாம் அப்படின்ற மாதிரி மாற்று பாதையை தேர்ந்தெடுத்து அவர் போயிருப்பார். இல்லாட்டி மதுரை மாவட்ட ஆட்சியருக்கு காவல்துறை அதிகாரிகள் வழிகாட்டுதல் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா மதுரை மாவட்டத்தினுடைய ஆட்சியருடைய உத்தரவு இல்லாமல் இந்த பேரணி நடந்திருக்காது, இவங்களுடைய அனுமதி இல்லாமல் இந்த பேரணி நடந்திருக்காது. அப்போ காவல்துறை அதிகாரிகளே மேடம் நீங்கள் இந்த பாதையில் போகாதீங்க, இங்கே வந்து பேரணி நடக்குது, அதனால் நாங்கள் மாற்று பாதை ரெடி பண்ணியிருக்கோம், அந்த பாதையில் போங்க அப்படின்ற மாதிரி சஜஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அப்படி இருந்த போதிலும் கூட மதுரை மாவட்ட ஆட்சியர் இந்த பாதையில் வருவதற்கான காரணம் என்ன அப்படின்ற மாதிரி சமூக வலைத்தளங்களில் விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் தங்களுடைய கண்டன குரலை பதிவு பண்ணியிருக்காங்க. சரி, வீடியோ பார்க்குற நிறையா பேருக்கு தோணும், ஒரு மதுரை மாவட்ட ஆட்சியர் இந்த மாதிரி ஒரு சிறுபிள்ளைத்தனமாக நடந்துக்கிடுவாங்களா, இருக்கிற எல்லா வேலை ஓட்டையும் விட்டுட்டு இந்த மாதிரி சிறுபிள்ளைத்தனமாக நடந்துக்கிடுவாங்களா அப்படின்ற மாதிரி கூட நிறையா பேருக்கு தோணும். பட் அதான் உண்மை. ஏன்னா நீங்கள் மதுரை மாவட்ட ஆட்சியருடைய கடந்த கால ஆக்டிவிட்டீஸ் இருக்கு இல்லையா, அந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்தையுமே நம்ம சீர்தூக்கி பார்க்க வேண்டிய தேவைகள் இருக்குது. மதுரை மாவட்ட ஆட்சியர் வந்து இந்த மதுரை மாவட்டத்துக்கு வந்ததற்கு பின்பாக தான், அதாவது மதிப்புக்குரிய சங்கீதா அவர்கள் இந்த மதுரை மாவட்டத்துக்கு கலெக்டராக வந்ததற்கு பின்பாக தான் மதுரை மாவட்டத்தில் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய கொடி கம்பங்களுக்கு பல பிரச்சனைகள் நடந்திருக்குது. மதுரை மேலப்பட்டி என்று சொல்லப்படுகின்ற ஒரு ஊர், அந்த ஊரில் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய கொடி கம்பத்தை பொக்களின் வச்சு தோண்டினாங்க மதுரை மாவட்ட ஆட்சியர் உத்தரவின் பேரில்.
மதுரை மாவட்ட ஆட்சியருடைய உத்தரவின் பேரில் பொக்லைன் வச்சு கழட்டி எடுத்துகிட்டு போனாங்க. விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் அப்படியே அந்த கொடி கம்பத்தை சுற்றி மகளிர்கள் அப்படியே தாங்கி பிடிச்சி நின்றாங்க. ஆனால் பொக்லைன் வச்சு தூக்கிட்டு போனாங்க மதுரை மாவட்ட ஆட்சியர். பல 500க்கும் மேற்பட்ட காவல்துறை அதிகாரிகள் நிரப்பி வச்சு அந்த கொடி 10 ஆண்டு காலம் பறந்து கொண்டிருந்த ஒரு கொடி, 10 கிடையாது, ஒரு 15 ஆண்டு காலம் பறந்து கொண்டிருந்த ஒரு கொடி, அந்த கொடியை தூக்கிட்டு போனாங்க. மதுரை மாவட்டத்தில் ஆலாத்தூர் அப்படின்ற ஒரு ஊரில் அப்படி தான் விடுதலை சிறுத்தை கட்சியுடைய கொடி கம்பத்தை எடுத்தாங்க மதுரை மாவட்ட ஆட்சியுடைய உத்தரவின் பேரில். மதுரை மாவட்ட வெளிச்சன்னத்தில் அண்ணன் திருமாவர்கள் ஏற்றி வைத்த கொடி இருக்கு இல்லையா, அந்த கொடியை ஏற்ற விடாமல் பல கட்ட சதிகள் பண்ணாங்க. காவல்துறை அதிகாரிகளை போட்டு அந்த கொடியை ஊண்டவே கூடாதுன்ற மாதிரி பல பிரச்சனைகள் கொடுத்தாங்க. அப்படி இருந்த போதிலும் கூட விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் அனுமதி வாங்கி அந்த கொடியை ஊன்றாங்க. அடுத்த நாள் ஏன் அனுமதி கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி விஓவையும் தாசில்தாரையும் வேலை விட்டு தூக்குறாங்க மதுரை மாவட்ட ஆட்சியர். ஸோ இந்த மாதிரி விடுதலை சிறுத்தை கட்சியுடைய கொடிக்கம்ப விவகாரங்களில் மதுரை மாவட்ட ஆட்சியருடைய தலையீடுகள் என்பது ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. ஆனால் மதுரை மாவட்டத்தில் சாதி அட்ராசிட்டி நடந்துச்சு அப்படின்னா எஸ்சிஎஸ்சி சட்டத்தின் அடிப்படையில் ஒரு மாவட்ட ஆட்சியர் ஸ்பாட் விசிட் போனோம். ஆனால் மதுரை மாவட்ட ஆட்சியர் ஸ்பாட் விசிட் போனது கிடையாது. தமிழ்நாடு முழுவதும் யாரும் போனது கிடையாது, மதுரை மாவட்ட ஆட்சியர் போனது கிடையாது. ஸோ இந்த மாதிரி விடுதலை சிறுத்தை கட்சிக்காரங்களுடைய செயல்பாடுகள் இருக்கு தெரியுமா, அந்த ஒவ்வொரு செயல்பாடுகள்லையுமே மதுரை மாவட்ட ஆட்சியருடைய தலையீடுகள் என்பது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்றத கடந்த காலங்களில் நம்ம பார்த்து தான் இருக்கோம். நாம் மட்டும் சொல்லலை, இதை அண்ணன் திருமாவர்களும் கூட தன்னுடைய பேட்டியில் மதுரை மாவட்ட ஆட்சியர் கண்டிச்சிருக்கிறாரு. ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், விடுதலை சிறுத்தை கட்சி நிறுவனர் அண்ணன் எழுச்சி தமிழர்கள் முதல் முறையாக கொடியேற்றிய இடம் மதுரை புதூர் அப்படின்ற ஒரு இடம். அந்த புதூரில் இருக்கிற கொடி கம்பத்தையே மதுரை மாவட்ட ஆட்சியர் எடுத்தாங்க. ஸோ இந்த மாதிரி மதுரை மாவட்ட ஆட்சியருக்கு நிறையா செய்திகள் இருக்குது. அவங்க விசிகாவுக்கு எதிராக செயல்படுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்வதற்கு மிகப்பெரிய செய்திகள் இருக்குது. ஆனால் ஓவராலாக பார்க்குறப்ப மதுரை மாவட்டத்தில் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய ஒவ்வொரு செயல்பாடுகள்லையுமே மதுரை மாவட்ட ஆட்சியருடைய தலையீடுகள் ரொம்ப அதிகமாக இருக்கு இல்லையா, அந்த தலையீடுகளுக்கு பின்னாடி ஏதாச்சும் அரசியல் காரணங்கள் இருக்குமோ அப்படின்ற மாதிரி கண்ணோட்டத்தில் கூட சிந்திக்க வேண்டிய தேவைகள் இருக்குது. ஏன்னா விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய வளர்ச்சி என்பது அபரிவிதமான வளர்ச்சி. மதுரை மாவட்டத்தில் விடுதலை சிறுத்தை கட்சியுடைய கொடிக்கம்புகள் இல்லாத ஒரு முகாமை கூட பார்க்க முடியாது. ஸோ அந்த அளவுக்கு விடுதலை சிறுத்தை கட்சி வீரியம் பெற்று கொண்டிருக்கின்றார்கள். இவங்களுடைய வீரியத்தை கொஞ்சம் கட்டுப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி அரசியல்வாதிகள் ஏதாச்சும் மதுரை மாவட்ட ஆட்சியருக்கு ப்ரெஷர் கொடுக்குறாங்களா அப்படின்ற மாதிரி அந்த ஒரு கண்ணோட்டத்திலையும் சிந்திக்க வேண்டிய தேவைகள் இருக்குது. ஏன்னா மதுரை மாவட்ட ஆட்சியர் விடுதலை சிறுத்தை கட்சியுடைய கொடிக்கம்பத்தை மட்டும்தான் டார்கெட் பண்ணுறாங்க. ஏன் மற்ற கட்சிகள் மதுரை மாவட்டத்தில் இல்லையா? மற்ற கட்சியினுடைய கொடிக்கம்புகள் மதுரை மாவட்டத்தில் பறக்கலையா? ஆனால் விடுதலை சிறுத்தை கட்சிக்காரர்கள் மட்டும் இவ்வளோ ப்ரெஷர் ஏன்? அப்போ இது பின்னாடி ஏதாச்சும் அரசியல் தலையீடுகள் இருக்குமோ அப்படின்ற மாதிரி அந்த ஒரு கோணத்திலையும் சிந்திக்க வேண்டிய தேவைகள் இருக்குது என்பதை கூறிக்கொண்டு, ஸோ மதுரை மாவட்ட ஆட்சியர் அரசியல் சூழ்ச்சிகளுக்குள்ளே சிக்கிக்கொள்ளக்கூடாது, தங்களுடைய பணியை மட்டும் பார்த்தா சிறப்பானதாக இருக்கும், மக்கள் பணியை பார்த்தா சிறப்பானதாக இருக்கும் என்பதை கூறிக்கொண்டு கற்பி ஒன்று புரட்சி செய்து புரட்சி வரியை கூறிக்கொண்டு நிறை செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.